ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேப்பியர் முறையில் ஈரிலக்க எண்ணை ஈரிலக்க எண்ணால் பெருக்குதல். ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துக்க கணக்கு என்னது? பெருக்குக 52 பெருக்கல் 49. ஈரிலக்க எண்ணால் பெருக்கும்போது என்ன செய்யணும்? முதல்ல ஒரு பாக்ஸ், அதாவது சதுர வடிவிலான ஒரு பாக்ஸை நம்ம இப்போ போட்டுக்கணும். அதை இப்படி இரண்டாக பிரிக்கணும். அடுத்து குறுக்கு இப்படி கோடு போட்டு இதையும் ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஒவ்வொரு பாக்ஸையுமே நம்ம இப்படி இரண்டாக பிரிச்சுக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பெருக்க வேண்டியதுதான் வேலை. கொடுத்துருக்க எண் என்னது? 52. இந்த 52 இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் மேலேயாகவும் எழுதிக்கிறோம். 52 பெருக்க வேண்டிய எண் என்னது? 49. அடுத்து இப்போ ஒவ்வொரு கட்டமாக நம்ம பெருக்கி ஃபில் பண்ணணும். இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு மேலே உள்ள எண்ணையும் பக்கவாட்டில் உள்ள எண்ணையும் பெருக்கணும். மேலே உள்ள எண் என்னது? 5. பக்கவாட்டில் உள்ள எண் 4. 5 4 பெருக்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய விடை 20. 20 இந்த கட்டத்தில் எடுத்து இப்படி எழுதிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மேலே உள்ள எண்ணையும் பக்கவாட்டில் உள்ள எண்ணையும் பெருக்கணும். 2 பெருக்கல் 4. 2 4 பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? 8. இப்போ இது ஓர் இலக்க எண் வந்திருக்கு. ஓர் இலக்க எண்ணா இது ஒன்றுகள் இடத்துல இப்படி போட்டுக்கிடணும். மேலே என்ன பண்ணணும்னா 10கள் இடத்துல நமக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னா 0 சேர்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், மறந்துடக்கூடாது. நமக்கு இப்படி பெருக்கும்போது விடை ஓர் இலக்க எண் வந்தால் ஒன்றுகளை கீழே உள்ள கட்டத்தையும் மேல் உள்ள கட்டத்தில் நமக்கு 10கள் இல்லாதனால 0 ஆட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. அடுத்து இந்த கட்டத்தை ஃபில் பண்ண போகிறோம். மேல் உள்ள எண்ணையும் பக்கவாட்டில் உள்ள எண்ணையும் பெருக்க போகிறோம். 5 பெருக்கல் 9. 5 4 பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்குது? 45. மேலே 4 கீழே 5 இப்படி எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மேலே உள்ள எண்ணையும் பக்கவாட்டில் உள்ள எண்ணையும் பெருக்கணும். 2 பெருக்கல் 9 பெருக்கும்போது என்ன கிடைக்கிறது? 18 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கட்டத்தில் இப்படி எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பெருக்கிட்டோம். அடுத்து நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் உள்ள எண்ணையும் எடுத்து எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல இப்படி பிரிச்சுக்கோம்னா இந்த கட்டத்தில் ஒரே ஒரு எண் தான் இருக்குது, அந்த இதை அப்படி எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பிரிச்சுக்கிறதுல 3 கட்டத்தில் எண் இருக்கோம். அந்த 3 கட்டத்தில் உள்ள எண்ணையும் கொடுங்க. 8 1 9. 9 5 கூட்டையில் நமக்கு என்ன கிடைக்கும்? 14. ஒன்றுகளை அடித்து இந்த கட்டத்தில் நேரம் போட்டுக்கணும். 10களை என்ன பண்ணணும்? அடுத்து கூட்ட வேண்டிய கட்டத்துக்கு மேலே இப்படி போட்டுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 3 கட்டத்தில் நம்பர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 0 0 தான் இருக்குது 2 கட்டத்தில். 0வோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். 4 இங்கே இருக்கிற ஒன்றை கூட்டணும். 4 1 கூட்டினா 5 நமக்கு கிடைக்கிறது. இங்கே கட்டத்தில் இருக்கிற எண்ணை அப்படி கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். விடைகளை எழுதியில் மேலிருந்து கீழே எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். 58 49 பெருக்கல் நமக்கு என்ன விடை கிடைக்கிது ஸ்டூடெண்ட்ஸ்? 2548. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். பெருக்குக 65ஐயும் 37ஐயும் பெருக்க சொல்லியிருக்காங்க. ஈரிலக்க எண்ணால் பெருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல சதுர வடிவிலான ஒரு கட்டத்தை நம்ம போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அதை இப்படி இரண்டாக பிரிச்சுக்கிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒவ்வொரு கட்டத்தையுமே இப்படி நம்ம ரெண்டாக பிரிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அந்த கொடுத்துருக்க எண்ணை எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 6 5 65 எழுதியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். பெருக்க வேண்டிய எண் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 37. அதையும் நம்ம எழுதிக்கணும். இனிமேல் பெருக்க வேண்டியதுதான் வேலை. ஒவ்வொரு கட்டத்தையுமே நம்ம விடை எழுத போகிறோம். கட்டத்தை நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? மேலே உள்ள எண்ணையும் பக்கவாட்டில் உள்ள எண்ணையும் பெருக்கணும். 6ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய விடை என்னது ஸ்டூடெண்ட்ஸ்? 18. அதான் கட்டத்தில் நம்ம எப்படி நடத்திக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கட்டத்தை இப்போ ஃபில் பண்ண போகிறோம். மேலுள்ள எண் என்னது? 5. 5 3ஐயும் பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? 5 15. அதை அப்படி எழுதிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கட்டத்தை இப்போ ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே உள்ள எண் என்னது? 6. பக்கவாட்டில் உள்ள எண் 7. 6 பெருக்கல்
7. 6ஐயும் 7ஐயும் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 42. 4, 2 இப்படி எழுதிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த கட்டத்தை நிரப்ப போகிறோம். மேலே உள்ள எண் 5, பக்கவாட்டில் உள்ள எண் 7. 5 பெருக்கல் 7 35. 35. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு இப்படி பிரிச்சிருக்கிறதுல ஒவ்வொரு கட்டத்தில் உள்ள எண்ணையும் நம்ம எடுத்து எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒரு கட்டத்தில் மட்டும் எண் இருக்குது, அந்த எண் அப்படியே எடுத்து எழுதிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பிரிச்சிருக்கிறதுல 3 கட்டத்தில் எண் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா இதில் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டணும். அப்படியே 5 3 கூட்டினா 8, 8ஓட 2 கூட்டினா 10. 10க்கு என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றுகள் அடித்து அந்த கட்டத்துக்கு நேராக போடுவோம். 10கள் இடத்துல உள்ள எண்ணை அடுத்து கூட்ட வேண்டிய எண்ணோட போட்டுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 3 கட்டங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் கூட்டணும். 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9, 9ஓட 4 கூட்டினா 13, 13ஓட 1 கூட்டினா 14 ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றுகள் அடித்து இங்கே போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். 10கள் இடத்துல உள்ள எண்ணை அடுத்து கூட்ட வேண்டிய கட்டத்தோடு போட்டுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒரு கட்டத்தில் மட்டும் எண் இருக்குது 1, 1ஐயும் கூட்டினா 2. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இடையில் எழுதும்போது மேலிருந்து கீழாக நம்ம எழுதிடுறோம். 65 பெருக்கல் 37 2405. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். கொடுத்துருக்க கணக்கு என்னது, பெருக்கு 37 பெருக்கல் 29. கொடுத்துருக்க எண் 37ங்கிறது ஒரு 7 இலக்க எண், 29ங்கிறது ஒரு 7 இலக்க எண். நேப்பியர் முறையில் நம்ம இப்போ பெருக்க போகிறோம். முதல்ல 7 இலக்க எண்ணை 7 இலக்க எண்ணாக பெருக்க இப்படி ஒரு சதுர வடிவிலான ஒரு பாக்ஸு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்படியே 2ஆக பிரிச்சுக்கணும். அடுத்து ஒவ்வொரு கட்டத்தையுமே நம்ம இப்படி 2ஆக பிரிப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க எண்ணை இப்படி மேலே எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கட்டத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்கு அதற்கு மேலே உள்ள எண்ணையும் பக்கவாட்டில் உள்ள எண்ணையும் நம்ம பெறுவோம். இந்த கட்டத்தை நடத்துறதுக்கு மேலே உள்ள எண் என்னது 3, பக்கவாட்டில் உள்ள எண் 2. 3 பெருக்கல் 2 6. 3ஐயும் 2ஐயும் பெருக்கல் நம்ம கிடைச்சிருக்க எண் என்னது 6. 6ங்கிறது ஓர் இலக்கை எண். அப்போ நாம் ஒன்றுகள் இடத்துல 6 இருக்குது, அதை அப்படியே போட்டுருவோம். 10கள் இடத்துல நமக்கு எந்த எண்ணுமே இல்லைனாலும் இங்கே 0 நம்ம போட்டுருவோம் ஸ்டூடெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, நமக்கு பெருக்கி வர்ற விடை ஓர் இலக்க எண்ணில் வந்ததுன்னா 10கள் இடத்துல நம்ம எப்போவுமே 0 தான் போடணும், மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே உள்ள எண்ணையும் பக்கவாட்டில் உள்ள எண்ணையும் பெருக்கிறோம். 7 பெருக்கல் 2. 7ஐயும் 2ஐயும் பெருக்கல் நமக்கு கிடைக்கிறது 14. நம்ம போட்டணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுறோம். அதுக்கு மேலே உள்ள எண் 3, பக்கவாட்டில் உள்ள எண் 9. 3 பெருக்கல் 9 27. 27 போட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே உள்ள எண் 7, பக்கவாட்டில் உள்ள எண் 9. 7 9 பெருக்கல் நம்ம கிடைக்கக்கூடியது 63. 63 அப்படி போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கூட்டணும். இந்த கட்டத்தில் உள்ள எண்ணை அப்படியே இறக்கிடணும். இங்கே 3 கட்டத்தில் எண்கள் இருக்கிறதுனால இந்த 3 கட்டத்தில் உள்ள எண்ணையும் கூட்டுறோம். 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10ஓட 7 கூட்டினா 17. ஒன்றுகள் அடித்து இங்கே போடுவோம். 1 அடுத்து கூட்ட வேண்டிய கட்டத்தோடு போடுவோம். 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7, 7ஓட 2 கூட்டினா 9, 9ஓட 1 கூட்டினா 10. 10க்கு ஒன்றுகள் அடித்து இங்கே போடுறோம். அடுத்து 10கள் உள்ளதை இங்கே மேலே அடுத்து கூட்ட வேண்டிய கட்டத்தோடு போடணும். இங்கே 0 இருக்குது, 0ஓட 1 கூட்டினா 1. பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணை கூட்டினாலும் நமக்கு கிடைக்கிறது 1 தான், மறந்துடக்கூடாது. பூஜ்ஜியத்தோட ஒரு எண்ணை கூட்டும்போது கிடைக்கிறது அதே எண்ணை தான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். விடைகளை நம்ம இப்போ எடுத்து எழுதுகிறோம். கொடுத்துருக்க கணக்கு 37 பெருக்கல் 29 2ஐயும் பெருக்கல் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 1073. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.